இப்ப இன்னொன்னு சொல்லியிருக்காரு சார், ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இது தரவில்லை அது தரவில்லை என பம்ப மாட்டேன், எந்த எல்லைக்கும் சென்று போராடுவேன். அதான் சொன்னேன், தலைவாழ போராட்டம் மாதிரி. எந்த எல்லை, கொடநாட்டு எல்லையில போய் அங்க கூட போய் போராடிட்டு வந்திருக்காரு. போராடிட்டு வந்து என்ன நடந்தது? அதாவதுங்க, சும்மா வெறும் அந்த பஞ்சு டயலாக் பேசியே இந்த ஆள் பழகப்பட்டான். இதுலேருந்து இந்த ஆள் திருத்த முடியாது. ஏன் வந்து அவர்கள் அது தரவில்லை இது தரவில்லை, என்ன பண்ணுவீங்க? அவர் யாரை சொல்றாரு? மத்திய அரசு சொல்றாரு. மத்திய அரசு நிதி தரவில்லை என்று நான் பம்ப மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? டைரக்டா போய் இங்க இன்டைரக்டா டிஎம்கேவை தாக்குறாரு. டிஎம்கே அதிமுக 2 பேரையும் தாக்குறாரு. அவன் முக்கியமா வந்து திமுக தாக்குறாரு. ஏன்னா அவங்க வந்து நிதி தரவில்லைன்னு சொல்றாங்க. சரி, நிதி தரவில்லை, என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் பம்ப மாட்டேன். கனடால போய் கடன் வாங்கிட்டு வந்துருவீங்களா? என்னன்னா அதுதாங்க பிரச்சனை. இந்த ஆளுக்கு அந்த அளவுக்கு கூட அடிப்படை அரசியல் ஞானம் கிடையாது. அவர் நினைச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந்து பணம் பத்தலைன்னா நம்ம போய் கனடால, அமெரிக்கால, சுவிட்சர்லாந்துல எல்லாம் போய் கடன் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படிலாம் வாங்க முடியாது. நம்ம இந்திய இறையாண்மைக்குள்ள நம்ம கட்டுப்பட்டவர்கள், எதுவா இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசு மூலமாகத்தான் போக வேண்டும்